சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லாத வீடு கிடையாது. அதே போல பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னைய மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சின்ன பிள்ளை இன்னைக்கு ரோட்ல விளையாட முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாரு ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதில் இன்னைக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அண்ணன். அதை பற்றின சில முக்கியமான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள இது வரைக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பல்வேறு வீடியோ போட்டிருக்கோம். அண்ணனோட பொதுக்குழு மீட்டிங், மாநாடு, இதெல்லாம் பற்றி பெருமையாக பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் தந்துட்டே இருக்கேன். ஆனால் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லாத வீடு கிடையாது. அதே போல் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னைய மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சின்ன பிள்ளை இன்னைக்கு ரோட்ல விளையாட முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாருமே இன்னைக்கு வயசான பாட்டிகள் முதல் சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க வரைய கூட இன்னைக்கு வெளியில விட முடியல. எப்போ நம்ம தமிழ்நாடு வந்து வெளிநாடு அளவுக்கு பாதுகாப்பாக மாறும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த ஒரு காலம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த காலமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ அவங்க இல்லை அப்படின்ற குறைய வந்து ஏடிஎம்கே மறந்துட்டு தள்ளிட்டு போனா கூட எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சியை முன்னிலையில் எடுத்து இன்னைக்கு விஜய் அறிவிச்சிருக்கிற திட்டம் அப்படின்றது கண்டிப்பாக எதிர்கட்சிகளுக்கும் சரி ஆளுங்கட்சிகளுக்கும் சரி கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டின மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டுட்டு வந்திருக்கிற திட்டம் அப்படின்றது பல்வேறு மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் குறிப்பாக சில ஒரு திட்டங்களை மட்டும் சொல்றேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த ஒரு திட்டத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா வச்சிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இப்போ கல்யாணம் பண்ண போற நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் அந்த பிள்ளைக்கு வந்து எப்படி இன்னைக்கு நகை விற்கிற வேலையில யோசிச்சு அந்த ஒரு பவுன் கொடுக்க கூட முடியலேன்ற ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட குடும்பங்களில் இருக்கும்போது 8 கிராம் ஆனால் அந்த ஒரு பவுன் மட்டும் அது தரமான பட்டு சேலை அப்படின்றது அண்ணன் சீர் திட்டத்தில் வருது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஒரு கல்யாணம் ஆகிற நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு டிவிகேவோட ஆட்சி வரும்போது உண்மையிலேயே அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம், அதாவது தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். பிறந்த குழந்தைங்களுக்கு, அதாவது பிறக்கிற ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட பிறக்கிற குழந்தைக்கு இன்னமும் விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இப்போ கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது அனைத்து குழந்தைகளுக்குமா மாறுது. பிறக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஊட்டச்சத்து, பேபி சோப்ஸ், பேபி ஆயில்ஸ், பேபி ட்ரெஸ்ஸஸ், பொம்மைங்க, நாப்கின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறக்கிற குழந்தைக்கும் தாய்மாருக்குமான அந்த இதாக பண்ணுறாரு. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்வி திட்டம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைங்க பாதியிலே பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி விகிதம் குறைஞ்சிட்டு வருது. 9ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி என்னதான் பின்பற்றிட்டாங்க கூட இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களில் நம்ம குழந்தை தொழிலாளர்கள் பார்க்கலாம். ஏன்டா வேலைக்கு போல, அப்பா இல்லைங்க அதனால வேலைக்கு போக முடியல, அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற குடும்பத்துக்கு வருடம் 15,000 நிதி உதவி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு கட்டணம் இல்லாது. இது இலவசம் அப்படின்றத நம்ம தவிர்க்கணுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கட்டணம் இல்லா ஒரு 6 சிலிண்டர் அப்படின்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு வருஷம் வந்து மாதம் அந்த சிலிண்டர் விலை என்ன ஆகுமோ, மாடிக்கு தூக்குனா 100 ரூபா கொடுக்கணுமா, கீ வீட்டுக்கு 50 ரூபா கொடுங்க, நம்ம கொடுக்குற 1000 ரூபா ரவுண்டா முடிஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆகிற குடும்பமும் இருக்கு, 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வர்ற குடும்பமும் இருக்கு. அப்படின்றனால 6 சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம், சரியா போயிருமே அப்படின்ற குடும்பங்கள் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது. இதெல்லாம் விட மிகப்பெரிய அறிவிப்பான பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 1000 பேருக்கு நாங்கள் தந்துருவோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட குடும்பத்துக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் அதை குறிப்பிட்ட பெண்களுக்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. 1000 ரூபா போடும்போது பேங்க்காரன் பாதி ஆட்டையை போட்டுருவான், அவங்க வாங்கி இருக்கிற கடனுக்காக நாங்கள் வட்டியை பிடிச்சிக்கிறோம்னு சொல்லி அவங்க கையில் 1 ரூபா கூட போய் நிற்காம நிலைமைகள்லாம் போராடினாங்க மக்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்தா இதெல்லாம் காசுலாம் தரமாட்டாருப்பா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாயும் உங்களுக்கு போயிடும், நம்ம பிள்ளைங்களுக்கு காலையில் சோறு போட மாட்டாரு, அந்த திட்டத்தை முடிச்சு விட்ருவாரு. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு திமுக சார்பிலையும் சரி மித்த எதிர்த்தரப்பில் இருக்கிற அவ்வளோ கட்சிகளையும் இன்னைக்கு பொதுமக்களிடையே பொய்யான பிரச்சாரத்தை கொடுத்து, ஆத்தாடி விஜய் வந்தா இலவசம்லாம் தரமாட்டாராம்ல, பஸ்ல எல்லாம் ஓசியா போக முடியாதாம்ல, இது வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இன்னைக்கு நமக்கு ஸ்டாலின் இருந்தாதாப்பா நல்லது, அந்த ஊர்ல இருந்து நம்ம சித்தாள் வேலைக்கு போறோம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் மனசுல ஒரு தப்பான விதையை போட்டவங்களுக்கு பூரா சாணியில் வேணாம் அசிங்கமாக போகும். அதனால அவங்களுக்கு பூரா இன்னைக்கு நல்ல சிறப்பான பதிலடி கொடுக்குற அளவுக்கான சிறப்பான திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு.
இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி பயண திட்டம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பிங்க் பஸ் அப்படின்றது மக்கள் ஏறி இறங்குவாங்க. அந்த போகும்போது கண்டக்டர் கண்டமணிக நம்மளை பேசுவாங்க. அந்த சிலுவை பயண திட்டம்னு ஒரு அக்கா நல்லா பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சுமை பயந்து போயிட்டு இருக்கிற ஒரு திட்டம். கண்டக்டர் எதுவும் சொல்லிடுவாப்லையோ, ஐயோ நம்ம உட்காந்தா எதுவும் திட்டுவாரோ, காசு கொடுத்து போகிறவங்களுக்கு பற்றியில் நம்ம ஓசியில் போகிறோமே, அந்த மாதிரி வந்து பயணங்கள் பெண்கள் அவ்வளோ தூரம் பயந்து போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நீ இருக்கக்கூடாது. எங்கே நீ ஏறணும்னு நினைக்கிறியோ நீ ஏறு, கொய்யால தமிழ்நாடு முழுக்க நீ ஓசியா போ அப்படின்ற ஒரு இடத்த தொடாமல் வெற்றி பயண திட்டம் அப்படின்ற ஒரு இடத்த இன்றைக்கி விஜய் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா குறிப்பிட்ட பஸ்ஸு கிடையாது. நீங்கள் எல்லா பஸ்லையும் கட்டணமின்றி வந்து கெத்தாக போகலாம். அண்ணனோட அரசாங்கத்தில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெத்தாக போகலாம். அந்த மாதிரியான ஒரு கெத்தான திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக இன்றைக்கி மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்குறது. அதை விட நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள்லேருந்து ஒரு பெண்ணு வேலைக்கு போயிடுச்சு, இல்லை ஒரு பெண்ணு வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, ஒரு வயசு பொண்ணாக இருக்குது, டியூஷனுக்கு போயிட்டு வரதுக்கு ஐயோ லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அந்த இடத்துல இருட்டா இருக்குமே, நம்ம பிள்ளை தாண்டி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குமே அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. கிராமப்புறங்களில் லைட் இல்லாமல் இருக்கு. அதை போக்குற விதமா நோ டார்க் சைட் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. உண்மையிலே சிறப்பான திட்டம். இனிமேல் வந்து நீங்க ரோட்டு பாதையிலையோ இல்லை குறிப்பிட்ட இடங்கள்லையோ அந்த இருட்டான பகுதியை பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டிங் இறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம பிள்ளைங்களை நீ நம்பி வெளியில போறதுக்கோ எதுக்கும் பண்ணலாம். அது அப்படி மீறி நடக்கிற தப்பான ஒரு செயலுக்கு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் படை அப்படின்னு சொல்லிட்டு, ராணி வேலு நாச்சியார் படை அப்படின்னா அது என்னன்னா, இதுக்கு வந்து வெளிநாடுகளில் இந்த திட்டங்கள் இருக்குது, வேற ஒரு பேரில் நடத்துகிறாங்க. பாடி கேம் அப்படின்றது உடம்புல கேமரா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு நிகராக அவங்க வந்து இளம் பெண்கள் இல்லை ஒரு வயசான பெண்கள், இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர்டான பெண்கள் முதற்கொண்டு அதில் இருப்பாங்க. ஒரு படை மாதிரி அவங்க வந்து ஒரு போலீஸ் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கார்டு மாதிரி அங்கங்கே இருப்பாங்க பாதுகாப்பாக. குறிப்பாக பெண்கள் அதிகமாக கூடுற இடம், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிகிற இடங்களில் அதிகமாக அந்த கேமராவோட கண்காணிப்பில் அவங்க இருக்கிற மாதிரியான இடம், அந்த மாதிரி ஒரு படை வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க, ஓலா புக் பண்ணி போகிறாங்க, இந்த மாதிரி வந்து கால் டாக்ஸியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நம்பி ஏதாவது அனுப்ப முடியுமா? ஐயோ பொண்ணு வந்து இப்போ தனியாக போகுது, அப்பாக்காரரை ஏற்றி விட்டுட்டு உள்ள உசுரை கையில் பிடிச்சிட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த பொண்ணு ஏறி இறங்குற இடத்துல ஒரு பட்டன் வச்சுருவாங்க. அதாவது அந்த கார்லையோ இல்லை ஷேர் ஆட்டோலையோ ஆல்ரெடி வந்து அந்த பட்டன், பேனிக் பட்டன் அதுக்கு பேர். அந்த பட்டன் அமுக்குன 5வது நிமிஷத்தில் அந்த பட்டன் எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஒரு டிவைஸ் அங்கே கனெக்ட் ஆகிருக்கும்போது அவங்களுக்கான அந்த ஒரு விவரம் வந்து அங்கே போய் சேகரிச்சிடும். இந்த காரில் இந்த பொண்ணு போகிறாங்க, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அடுத்த 5வது நிமிஷத்துலேருந்து வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். உடனடியாக லொக்கேட் பண்ணப்பட்டு இது எந்த லொக்கேஷன்லேருந்து இந்த பிரச்சனை வந்திருக்குன்றத ஈஸியாக துல்லியமாக கணிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து விஜய் அவர்கள் அறிவிச்சு ஏகப்பட்ட திட்டம் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு முக்கிய தேவை. இப்போ வந்து தாலிக்கு தங்கம், பணம் சம்மந்தப்பட்டது, இப்போ மாதம் ஆனால் 1000 ரூபாய், நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கான அந்த கல்வி திட்டு, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அது போக இளம் பெண்கள், அந்த இல்லத்தரசிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தனி இலாக்கா ஒன்று அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு மகளிர் தினத்தில் விஜய் அவர்கள் சொல்ல போகிற அந்த வாக்குறுதி என்னெல்லாம் சொல்ல போகிறாருன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எதிர்த்தரப்புலேருந்து அடுத்தடுத்து விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். 2வது முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் சங்கீதா. ஏன் சொல்கிறேன் இது அப்படின்னா, இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே வந்து என்னப்பான்னு மக்களுக்கு நல்ல நல்ல திட்டத்தெல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி பொண்டாட்டி வந்து கண்ணீராக இருக்குது, வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றாராம் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் அடித்து உடைக்கிற விதமாக இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அது வேற பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம், அதெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்னு இருக்காரு. எதனால் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இன்னி இவங்கெல்லாம் வந்து குப்பையை கிண்டுவாங்க. அதுக்கான பதிலடியும் நம்ம அடுத்து ரெடியாக தர்றதுக்கு இருக்கோம். நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிற திட்டம் அப்படின்றது எந்த ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த திட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லிடுங்க. குறிப்பாக மகளிர்களுக்கு ஆனால் அந்த சுய உதவி குழுக்கான அந்த திட்டத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அவசரமாக சேர்க்குற திட்டமான முக்கிய திட்டம் தான் பேசியிருக்கேனே தவிர அடுத்தடுத்து விஜய் அவர்கள் அறிவிக்க போகிற திட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஒரு மக்கள் சந்திப்பு எந்த ஊர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருநெல்வேலி மாவட்டம். அதுக்கான ஒரு காவல்துறையில் அனுமதி வாங்குற வேலையும் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்கிட்டு அங்கே ஒரு பொது மீட்டிங் போடும்போது அடுத்து இன்னும் கூட விஜய் அவர்கள் அதிகப்படியான விஷயங்களை பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ விஜய் அவர்கள் பேசின திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.